மேடம் லாஸ்ட் டைம் வந்து பேங்க்ல வந்து நான் நகை அடகு வச்சிருந்தோம், பணத்தை இப்போ வந்து டெபாசிட் பண்ணி எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். அது நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க. 2-3 நாளா வந்து இப்போதைக்கு பண்ண முடியாதுமா. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. அதெல்லாம் இப்போதைக்கு பண்ண முடியாது. நீங்க இன்னும் 2 நாள் கழிச்சு வாங்க, அப்புறம் பார்க்கலாம். மேடம் ஒரு வாரமா தானே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் தானே வந்துட்டு தான் போயிட்டு தான் இருக்கேன். விளையாடாதானே போன வாரம் கூட இப்படித்தான் இன்று போய் நாளை வான்னு ஒட்டி வச்சிருந்தேன். நான் தான் வந்துல போய்கிட்டு இருந்தேன். பேங்க்ல ராபரி ஆயிடுச்சு. நாங்க என்ன பண்ண முடியும்? உங்க நகை அதுல போயிடுச்சு. என்னதான் கொலை போயிடுச்சா? ஒரு வாரத்துக்கு சொல்லவே இல்லை, எதுவும் பண்ணவே இல்லை. இப்போ நாங்க பண்றது? நானு டிவில நியூஸ்ல எல்லாமே போட்டாங்களே, அது நீங்க தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நாங்க வந்து உங்ககிட்ட எப்படி இன்ஃபார்ம் பண்ண முடியும்? நாங்களே இங்க ஷாக்ல இருக்கோம். அப்ப என் நகை போயிடுச்சா? ஆமாங்க, உங்க நகை அவ்வளவுதான் போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து போலீஸ் என்ன அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அதுதான். நீங்க பேங்க்ல அடகு வச்ச பணமும் நகையை திருட்டு போயிடுச்சா? அத டபுள் மடங்கா வந்து திரும்ப பெறலாங்க. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. அது மட்டும் இல்லாம நீங்க பணமோ நகையை அடகுக்கு போகும்போது அங்க இருக்க பேங்க் ஸ்டாஃப் உங்ககிட்ட ரொம்ப ரூடா பிஹேவ் பண்றாங்களா, அவங்க மேலேயே வந்து பாத்தீங்கன்னா உடனே நடவடிக்கை எடுக்கிறது கம்ப்ளைண்டும் வந்து கொடுக்க முடியும். இது எப்படின்னு கேக்குறீங்களா? அதை இந்த வீடியோல சொல்றேன், ஃபுல்லா கேளுங்க. கீழே தெரியுற இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படிங்கும்போது வித்தின் 2 டேஸ்க்குள்ளேயே அந்த பேங்க் மேலேயும் அந்த எம்ப்ளாயி மேலேயும் வந்து நம்மளுடைய தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கிறது வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஆல்ரெடி வந்திருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம். RBI.bank அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு சில டிஸ்கிரிப்ஷன் அண்ட் லிங்க் வந்து கேட்கும். ஸோ அது எல்லாமே நீங்க ஃபில்அப் பண்ணி போகும்போது நீங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களோ அது வந்து PDF டவுன்லோட் ஆகும். ஆனா அது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2-3 மாசத்துக்கு வந்து மேலாகும். ஆனா இந்த லிங்க்ல நீங்க போய் பண்ணீங்க அப்படின்னும் போது வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளவே அந்த பேங்க் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அடகு வச்ச நகையோ பணமோ வந்து ஒரு பேங்க் ராபரியில வந்து கொல்ல போயிடுச்சு அப்படின்னும் போது அத டபுள் மடங்கா அந்த பேங்க் வந்து உங்களுக்கு திரும்ப தரணும். சோ அதையுமே வந்து அவங்க திரும்ப தர மறுக்கிறாங்க அப்படின்னா இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது எப்படி பண்ணணும், இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க எந்த பேங்க்ல உங்களுடைய நகையை அடகு வச்சீங்களோ அந்த ரசீதோட நம்பரை கொடுத்துட்டு எப்ப காணாம போச்சு, நீங்க எப்ப அடகு வச்சீங்க எல்லா டீடைல்ஸுமே நீங்க ஃபில் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னும் பொழுது அந்த பேங்க் உங்களுக்கு டபுள் மடங்கா பணத்தை திரும்ப தரணும். அப்படியும் தரல அப்படின்னா அந்த பேங்க் மேலே இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து சட்டமும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னொருத்த கூட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.